ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டெக்ஸ். இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு இப்போ நிறைய பேசிட்டு இருக்காங்களோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு இந்த ரிஃபார்ம்ஸ், என்ன ப்ராப்ளம் இருந்தானே நான் ரிஃபார்ம்ஸ் கேட்பாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ நடந்து முடிஞ்ச CGL-24 நார்மலைசேஷனில் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஓகே, நார்மலைசேஷனில் ப்ராப்ளம்ஸ் இந்த சென்ஸ், இப்போ அவங்க வந்துட்டு 390 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ், அதுக்கு 330 320 எடுத்தவங்கலாம் ஒரே ஷிஃப்ட்டை சேர்ந்தவங்க சொல்கிறேன். 330 320 எடுத்தவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங்கோ ஜாபோ கிடைக்கல. ஆனால் அதே ஷிஃப்ட்டில் இருக்கவங்களுக்கு 290 ஒரு 300 எடுத்தவங்கலாம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் இந்தியா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அவங்க எல்லாம் வேரியஸ் ஆன்லைன் ஃபாரம்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அடுத்தது, இந்த கொஸ்டின்ஸில் நிறைய எரர்ஸ் இருக்குது. இந்த டயர் 2 எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸில் ராங் ஆன்சர்ஸ் கொடுக்குறது, இல்லை கொஸ்டின்ஸில் எரர் இருக்கிற மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டயர் 2ன்றது வந்து டிசைடிங் ஃபேக்டர் இல்லையா. அவங்க இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ தூரம் வந்து இதான் வந்துட்டு நம்ம என்ன போஸ்டிங் போக போகிறோம் அப்படின்றது ஃபைனல் சாப்டர் இதுதான். ஸோ அதில் எரர் இருக்கும்போது நிறைய பேர் அந்த கிரீவியன்சஸ் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதர் தென் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எரர்ஸ் இருந்திருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எரர்ஸ் மீன்ஸ் கீபோர்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது இல்லை. டைப்பிங் டெஸ்ட் இருக்குது, டெஸ்க் டெஸ்ட்டு, அதில் வந்துட்டு கீபோர்ட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது இல்லை, கீபோர்டில் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது. அதை சேஞ்ச் பண்ண சொன்னால் அவங்க வந்துட்டு டைமே கொடுக்காம இல்லை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் வந்துட்டு இந்த இந்த ரஃப் ஷீட் கொடுக்க லேட் ஆகுறது, ரஃப் ஷீட் இல்லாமல் போகிறது, அந்த மாதிரி நிறைய கேசஸ். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு எவ்ரி இயர் இது எல்லாமே வர்றது தான். அந்த கேசஸ்லாம் அக்குமுலேட் ஆகும். இது போக வந்துட்டு இந்த MTS CHSL அந்த எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வரப்போ நாட் வில்லிங் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவ்ரி இயர் வந்துட்டு மெயில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நாட் வில்லிங் அப்படின்னா, இப்போ CGL ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டார் அப்படின்னா, அவர் வந்து CHSL MTS அட்டன் பண்ணியிருக்காரு, ரெண்டையும் கிளியரும் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் நாட் வில்லிங்னு கொடுத்துட்டாருன்னா இந்த 2 வேகன்சியை வேற ஆளை வச்சு அடுத்து ஃபர்தர் ரிசல்ட்டில் இருக்கவங்க வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நாட் வில்லிங் ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் இந்த மாதிரி நிறையா கிரீவியன்சஸ் அக்குமுலேட் ஆகி தான் இப்போ நேராக SSC சேர்மனே மீட் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி நார்த் இந்தியனில் இருக்க பாப்புலரான டீச்சர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணியிருக்காங்க அந்த சேர்மனை. ஸோ அந்த சேர்மன் மீட் பண்ணது அவங்க அவங்களுடைய சைட் ஆஃப் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்களோ, ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடந்திருக்கு. இது வந்துட்டு அஃபிஷியல் டிஸ்கஷன் கிடையாது, இன்னஃபிஷியலாக அவங்க மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பார்ப்போம் என்ன பண்ண முடியுன்றத சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலாக எப்போ ரிஃபார்ம்ஸ் வரும் அப்படின்னா நமக்கு ஃபர்தராக ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் தெரியும் என்ன ரிஃபார்ம்ஸ் வரப்போகுதுன்னு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த நார்மலைசேஷனுக்கு வந்துட்டு நார்மலைசேஷன் ஃபார்முலாவுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு அதை கோத்ரூ பண்ணுவோம். அதை அகெயின் அதை வந்து ரீஇன்வென்ட் பண்ணலாம், மேபி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி தான் எல்லாமே, இது எல்லாமே அன்அஃபிஷியல் நடந்தனால எதுவுமே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ நார்மலைசேஷன் அதை வந்து ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எதுக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங்கில் தான் அவங்க வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. கேண்டிடேட்ஸ்லேருந்து அகைன் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த நாட் வில்லிங் ஃபார்ம், அதாவது அதை வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து CGL நடக்கும், அடுத்து CHSL நடக்கும், அடுத்து MTS நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகைன் இந்த நாட் வில்லிங் ஃபார்ம் பற்றி எதுவும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு இது SSC எடுக்க மாட்டாங்க கொஸ்டின்ஸ் டேரெக்டாக. இவங்க வந்து வேற ஒரு வெண்டார் ஹையர் பண்ணியிருப்பாங்க. அந்த வெண்டார் தான் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் நமக்கு தெரியும். நம்மளோட டிஸ்பிளே வந்து TCS அயான் அப்படின்றது வரும். ஓகே, அவங்களோட சாஃப்ட்வேர் தான் அது, அவங்க மெயின்டைன் பண்ணுற சர்வர் தான், அவங்களோட நெட்ஒர்க் தான், அவங்க எடுக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த TCS உடைய கொஸ்டின்ஸ் தான் நம்ம எல்லாருமே ஒன்றா அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்த்தா நம்ம ரிப்பீட்டடாகவே இருக்கும். ஓகே, ஸோ இனிமேல் அந்த வெண்டாரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் CGL-25 நெக்ஸ்ட் MTS அதுலேயுமே வந்துட்டு வெண்டாரை சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் தான் கைஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சேர்மேன் வந்துட்டு அன்அஃபிஷியலாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுறப்போ சொன்னது. ஓகே, இது வந்து எந்த அஃபிஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை, அதெல்லாம் நீ ஃபர்தராக நமக்கு தெரியவும். ஸோ ஆஸ் ஆஸ்பிரன்ஸாக நம்ம இதுக்கு நம்மளோட டேக்அவே என்ன இதுலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நீ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நம்பி படிச்சுட்டு இருக்காது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சா கிளியர் பண்ணிடலாமா அப்படின்ற கொஸ்டின்ஸுக்கு இது ஒரு ஆன்சராக இருக்கும் இந்த டிஸ்கஷனு. ஏன்னா இப்போ வெண்டார் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டினோட குவாலிட்டியும் சரி, கொஸ்டினோட டிஃபிகல்ட்னஸ் சரி, இது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ CGLக்கு வந்துட்டு ஆல்ரெடி CGLலும் இப்போ CHSL MTS மூணுலேயுமே இருக்கு. ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா மூணுலேயுமே ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. டான்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா மூணுலேயுமே ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு சொன்னால் CGLல ஒரு சில ஷிஃப்ட் மட்டும் டிஃபிகல்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதர் தட் மூணுலேயுமே ஒரே மாதிரி GK கொஸ்டின்ஸ்லாம் தான் இருக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணணும் இல்லையா. CGL வந்துட்டு ஒரு ஹையர் கிரேட் பே உடைய போஸ்டிங். ஸோ அதுக்கு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் தான் கொண்டு வரணும்.
ஸோ இப்போ இந்த ரிஃபார்ம்ஸ் மூலயமா அவங்க டிஃபிகல்ட்டாக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லயோ அந்த மாதிரி சிஜிஎலுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொண்டு வந்தா நல்லது தான் என்னை பொறுத்தளவுமே. எம்டிஎஸ்க்கும் சிஹெச்எஸ்எலுக்கும் அந்த கிரேட் பேக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான டிஃபிகல்ட்டி லெவலில் கொஸ்டின்ஸ் வந்தால் கரெக்டாக இருக்கும். சிஜிஎலோடைய டயர் 2 கொஸ்டின்ஸையும் வந்துட்டு டிஃபிகல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க இந்த டிஸ்கஷன்லையுமே. அது போக சிலபஸ் சேஞ்ச் பண்ண சான்சஸ் இல்லை. ஸோ நம்மளோட கீ டேக்கவே என்னன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்க சிலபஸ் தான். இந்த சிலபஸை நம்ம சிலபஸ் கவர் பண்ணுறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம பிகினர் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரண்டாலும் சரி, சிலபஸை ஆல்ரெடி இருக்க சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே தான் வரணும். அது மட்டும் பண்ணால் போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் படிச்சுக்கலாம், பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை, இனிமேல் இருக்கக்கூடாது. ஓகே, வெண்டார் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வர, அந்த மாதிரி பேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். சிலபஸ் ஓரியன்டாக நம்ம படிச்சுட்டே இருக்க போகிறோம், அதுதான் நம்மளுடைய வேலை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபர்தராக வேறு எதுவும் அப்டேட்ஸ் இருந்தால் நான் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.